ஆக்ஷன் பண்ணுவா 3 படம் பண்ணுவா. என்ன பண்ண அன்னியன் பண்ணவா? அன்னியன் பண்ணவா? ம் உனக்கு தைரியம் இருந்தா பண்ணதே நான் தான். அன்பே வெளியே பாவுரா. பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சார், லேட்டஸ்ட்டாக அந்த நியூஸு கமல் சார் வந்து தக் லைஃப் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கன்னட மொழி தமிழ் மொழியில் இருந்து பிறந்தது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து கன்னட ஒரு அண்டை மாநிலம் கர்நாடக மாநிலம், நம்மளோட சகோதரத்துவமான ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு கிளம்புறதை பார்த்துட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலம் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சகோதரத்துவமாக தான் நாடணும். இது வந்து ஒரு பொது கருத்து. இந்திய நாடு ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டில் வந்து தமிழ்நாட்டோட நடிகர் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பொது கருத்தை தான் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? சில கன்னட மொழியில் சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளோட ஒத்துப்போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ கேரளா இருக்குது. கேரளா வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர் சேர நாடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடாக தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கருத்தை தெரிவித்ததுக்காக அவரோட போஸ்டரை கிழித்து அவரை வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப்ன்ற படத்தை கர்நாடக மாநிலத்தில் நாங்கள் வந்து அதை தேட்டரில் ஓட விட மாட்டோம்னு சொல்கிறது மனசுக்கு வேதனையாகவும் சங்கடமாகவும் இருக்குது. கர்நாடக மாநிலம் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அண்டை மாநிலமாகவும் சகோதரர்களாகவும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சகோதரர்களாக தான் பார்க்கணும். கண்டிப்பாக தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒற்றுமையாக இருப்போம். நம்ம எல்லாருமே இந்தியனுங்க. வி ஆர் ஆல் இந்தியன்ஸு. நம்ம எல்லாம் ஒரே குடிமுறையில் ஒரே பிரதமரோட ஆட்சியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதில் கர்நாடகா தமிழ் அப்படின்ற பிரச்சனையை தயவு செஞ்சு கொண்டு வர வேணாம். ஸோ கமலஹாசன் சார் இதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நான் என்னோட சார்பிலையும் என்னோட மனசார வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோட வார்த்தைகள் யாரையாவது கர்நாடக மாநிலத்தை புண்படுத்துச்சுன்னா நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனால் அவரோட அது எனக்கு தேவைன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்க்குறேம்மா. நம்ம கர்நாடக மாநிலமும் நம்ம கர்நாடக மாநிலமும் தமிழ்நாட்டு மக்களும் சகோதரத்துவமாக இருக்கணும். சிலம்பரசன் சாரும் தக் லைஃப்பில் நடிச்சிருக்காரு. ரொம்ப வருஷம் கழித்து அவரோட ரசிகர்கள் தக் லைஃப்பில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கமலஹாசன் சாரும் சிலம்பரசன் சாரும் காம்பினேஷனையும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகத்துலேயும் நிறைய கமலஹாசன் சாருக்கும் சிலம்பரசன் சாருக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிற பிரச்சனையால் ஒரு சின்ன வார்த்தை யதார்த்தமாக பேசின வார்த்தை வந்து பெரிய பிரச்சனையாக வெடிச்சு இதுக்கடையில் 2 மாநிலங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடாது. இதில் இன்னொரு எனக்கு மனசு என்ன கஷ்டமாக இருக்குன்னா கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சரே வந்து இந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தாமல் ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுகிறாங்க. கமலுக்கு வந்து கர்நாடக மொழியோட வரலாறு தெரியுமா? கண்டிப்பாக வந்து ஒரு நாட்டோட முதலமைச்சர் சகோதரத்துவத்தை நாடி அந்த பிரச்சனையை வந்து முடிக்க பார்க்கணும், தீர்வு காண வைக்கணும். பிரச்சனையை பெருசாகக்கூடாது. இதை வந்து நாங்கள் படத்தை ஓட விட மாட்டோம், போஸ்டர் கிழிக்கிறோம் அப்படின்னு பண்ணுறது மனசுக்கு வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மக்கள் தமிழ் படம்லாம் பார்க்குறாங்க. கன்னட மக்கள் சார், நானே கன்னடத்தில் போய் ஆல்பம் சாங் பண்ணேன் சார். அப்போ மக்கள்லாம் ரசித்து பார்க்குறாங்க. 2 மாநிலமும் ஒற்றுமையாக இருக்கணும். அதை தான் நான் வந்து ஆசைப்படுறேன். கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். கர்நாடக மக்களோட ஒத்துழைப்பு தேவை. அதே மாதிரி சார் எத்தனை தமிழ் மக்கள் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க. தண்ணி பிரச்சனை இருக்குது சார். தண்ணி தர மாட்டாங்கன்றதுக்காண்டி பயப்படுறீங்களா? பயம் இல்லை சார். நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறோம். தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், நம்மளுக்குள்ள ஒற்றுமை தானே முக்கியம். ஆக்சுவலாக வேறு நாடு இப்போ பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கும் பிரச்சனை நடக்குது. சிந்தூர் அட்டாக் வந்து நம்மளோட மனதை வந்து பதக்க வச்சுச்சு. நம்மளாம் இப்போ உச்சபட்ச நடிகர்களே வந்து கமலுக்கு ஆதரவாக யாருமே பேசலை. நீங்கள் வளர்ந்து வரும் நடிகர், இன்ஸ்டாகிராம் பிரபலம் இப்போதான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டு வந்து அந்த இருநாட்டு நிறைய பேர் கர்நாடக மக்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கம்மா. சோசியல் மீடியா சென்சேஷன். இப்போ 5 படம் நடிச்சிட்டேன். ஆல்ரெடி வேறு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. கைதட்டல் பயங்கரமாக வந்துச்சுமா தேட்டரில். ஸோ மக்கள்கிட்ட அதை கொண்டு போகிறப்ப இதை நாசுக்காக தானே பேசணும். நாசுக்காக அந்த பிரச்சனையை பேசி 2 மாநில மக்கள்கள் இடையில வந்து கொழுந்து விட்டு எரியக்கூடாது. இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து கொழுந்து விட்டு எரியாமல் அணையும். அதை தான் நம்ம நாடணும் இல்லையா? அதுதான் பேசுறதுக்கு ஒருபோது நான் மன்னிப்பு கேட்க
மாட்டேன், நான் பேசுறது தவறுதான்றது தவறு இருக்காது. நான் தெளிவா இருக்காரு கமல் சார். ஆனா நீங்க வந்து விளம்பரம் எனக்கு 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 வந்து 2 மாநிலங்களுக்கு இடையே ஒற்றுமை எதிர்பார்க்குறேம்மா. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய மாநில மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க. மாநில மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள் தான் வந்து இது பிரிவினைவாதியா பாக்குது. மக்கள் வந்து ஒரு ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஆக்சுவலாக சில நிகழ்வுகளை பார்த்து இப்போ நம்மளோட தக் லைஃப் படத்தோட போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்க, எரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தக் லைஃப் போஸ்டரை பார்த்து கிழிக்கிறாங்கம்மா, அதை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க கர்நாடகாவில். இதை பார்த்து நம்ம தமிழர்களும் நிறைய பேர் கொதிச்சு போயிருக்காங்க. இது ஒரு இந்திய குடிமகன், சாதாரண குடிமகனுக்கு கூட 2 மாநிலங்களோட ஒற்றுமையை பற்றி நினைக்கிறது தப்பே கிடையாது. கமல் சார் பேசாட்டி பாக்ஸ் ஆஃபீஸ் ஏதாவது பிரச்சனை. கமல் சார் பேசினாலும் பேசலாட்டியும் நம்மளோட நடிகர்கள் சார்பிலமா, நம்ம நடிகர்களோட சார்பில் நம்ம கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கலாம், தப்பு இல்லை. நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கமல் சார் வந்து வேணும்னே பேசவே இல்லைம்மா, ஓகேங்களா. நானே இதை நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். என் ஃப்ரெண்டு சார் என் ஃப்ரெண்டு கிட்ட எச்சரிக்கை இல்லை சார், அன்பு வேண்டுகோள். 2 மாநில ஒற்றுமை வேணும். ஸோ இந்த சின்ன பிரச்சனையை ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஊதி பெருசாக்க கூடாது. அந்த கர்நாடகாவோட முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கர்நாடகாவோட முதலமைச்சர் வந்து இந்த சின்ன பிரச்சனையை பெருசாக்குறாரு சார். உங்க ஸ்டைல்ல வந்து இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க நடிப்பு ஸ்டைல்ல கர்நாடகாவுடைய மக்களுக்கும் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கானா வாட்டர்மெலன் ஸ்டாரா 2 மாநிலங்களோட ஒற்றுமையையும் அமைதியும் தக் லைஃப் படம் வந்து ரொம்ப பிரமாதமாக கர்நாடகாவில் நடக்கணும், ஓடணும். கர்நாடக மக்களும் அதை பார்த்து ரசிக்கணும்னு என் ஸ்டைல் ஆசைப்படுறேன். கமல் சார் வயசுல நான் மிமிக்கிற ஆர்டிஸ்ட் கிடையாது, பட் இருந்தாலும் நான் என்னோட கர்நாடக மக்களுக்கு